நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பிறந்தேன். ஆனால் வளர்ந்தது வந்து பாட்டிக்கிட்ட. எல்லாருமே அம்மா கிட்ட அதான் அம்மா கிட்ட பிறந்தது, வளர்ந்தது வேற இடத்துல பாட்டிக்கிட்ட. ஆனால் பாசம் வந்து பெற்றவங்களோட வளர்த்தவங்க மேலே ஏன் பாசம் அதிகமாக? ஆமாம், யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள தான் நான் வாழ்த்திட்டு போகிறாங்க. ஒரு பிச்சைக்காரங்கிறான் 10 வீட்டில் போய் கேட்குறான், யார் வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள வாழ்த்துறான், புண்ணியவதி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். போடாதவங்க வீட்டிலம்மா வாழ்த்துறாங்க. அது மாதிரி உங்கள் அம்மா பெற்று விட்டாங்க, ஆனால் அது மாதிரி உன்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கணும் அவங்க தானே. அப்போ அவங்க மேலே தான் பாசம் இருக்கும். இது என்ன நீ உனக்கு சொல்கிறியா? எனக்கே அந்த கதி தான், நானே அந்த கதி தான்மா. 5 வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை போட்டுன்னு எங்கள் அப்பா இட்டுக்குன்னு மாடு மேய்க்க எடுத்துன்னு விட்டார். என்ன 12 வயசு வரைக்கும் மாடு மேய்ச்சின்னுக்கிறேன் படிக்கிற டைமில். அதனால தான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத இப்படி முட்டாளாக ஆகிட்டேன் நான். என்ன அப்போது 12 வயசில் வந்து என்னை வளர்த்த அம்மா தான் இட்டுன்னு போய் டெய்லர் கடையில் டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்து, அப்புறம் ஐசிஎஃப் வேலைக்கு போய், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ குழந்தை குட்டி பெற்று கல்யாணம் காட்சி பண்ணி பேரம்பேத்தி எடுத்து, அந்த பேரம்பேத்திக்கு பேரம்பேத்தி எடுத்துருக்குறேன். என்னை வளர்த்த அம்மா போட்டோ தான் அது உள்ளே இருக்கும். உபதேசம் ரூமுக்கு போகிறீங்கள, அங்கே போய் வச்சுக்கிற போட்டோ என்னை வளர்த்த அம்மா. பெத்த அம்மாவை நான் வைக்கல எங்கேயுமே. காரணம் என்னன்னா, வளர்த்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. அவங்க வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே புருஷனாக இருந்துட்டார். தங்கச்சி பிள்ளைங்களே போதுன்னு வளர்ந்தாங்க அவங்க. அதனால் நான் அவங்களாண்ட யாருக்கிட்டையும் அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன். இன்னமும் எனக்கு அவங்க மேலே தான், எங்கள் அம்மா மேலே பாசம் கிடையாது. அதுக்கு தான் சொன்னான், உப்பிட்ட வரை உயிரில் வரை நனையணும். சோறெல்லாம் போட்டு நம்மளை வளர்த்து விட்ட பிறகு அவங்கள 8 வச்சுப்பட்டு நான் எங்கள் அம்மா அப்படின்னு போய் உட்காந்துக்கிறேன். அதோட முட்டாள் தானே, அதோட பாவம் எதுவும் இல்லை. வளர்த்தவங்கள தான் பார்க்கணும். ஏன்னா பெற்றது ஒன்றை பெற்றுக்கணும்னு அவங்க பெற்றுக்கல. அந்த பேர் 2 பேரும் சேரும்போது நீ போய் பூந்துக்கணும் அதில். அதனால் இது ஒன்றும் கடமை கிடையாது. ஆனால் வளர்த்தாங்க பார்த்தியா, அது கடமை. அவங்களுக்கு செய்ய வேண்டியது யாராலும் நீ அவங்களுக்கு தான் செய்யணும். அது பாசம் இருக்கிறது தப்பு இல்லை, நல்ல விஷயம். பாத்துக்கிறியா? பின்ன பார்க்காத அவரை பத்தி உனக்கு என்ன, உன்னை பத்தி பாரு. நான் இங்க சொல்லிங்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, ரிஷியை பத்தி சித்தரை பத்தி முனிவரை பத்தி பேசாதீங்க. நீங்க யாருன்னு பேசுங்க. அவங்க கடவுளை தேடி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள பத்தி நீ பேசி என்ன பண்ண போற? நீ எப்படி அடையிறதுன்னு முயற்சி பண்ணு. அதை விட்டுப்பட்டு ரிஷியை பாரு, சித்தரை பாரு, அவர் இருந்தாரு, இவர் யாருன்னா இருந்துட்டு போட்டோமே. வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடீஸ்வரர் இருப்பான். அவனுக்கு 4 கப்பல் இருக்கும், 5 ஏரோப்ளேன் இருக்கும். உனக்கு குச்ச வீடு கூட இருக்காது, மழை பெஞ்சுன்னா ஒழுவோம். ஆனால் உட்காந்துக்கின்னு என்ன பண்ணுறது, என் பக்கத்து வீட்டுக்கார் இருக்கிறாருங்க, அவருக்கு 4 கப்பல் இருக்குதுங்க, 3 ஃப்ளைட் இருக்குதுங்க, நிறைய கம்பெனிங்க இருக்குதுங்க அப்படின்னு அவனை பற்றி பேசுவாங்க. அவன் உயர்ந்துருக்கிறானே, நம்ம எப்படிடா உயர்றதுன்னு யோசிக்கிறதே கிடையாது இந்த முட்டாள் ஜனங்க கிட்ட. அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசி ஒரு பயணம் கிடையாது. உனக்கு உன்னை பற்றி பேசு, உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி நினை. அதுதான் உனக்கு முக்கியம். சரி, முதல்ல நீ எங்கேருந்து வந்துக்கிற, ஏன் வந்தேன்னு முதல்ல சொல்லுவோம். நான் வந்து ஸ்ரீலங்கா மலையகத்திலேருந்து வந்திருக்கேன். சரி. அதாவது ஐயாவோட வீடியோ நிறைய பார்த்து நிறைய அனுபவங்களை நான் கிடைச்சிருச்சு. எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எல்லாமே தேட வேண்டிய அவ்வளோ விஷயங்களும் தேடி கிடைச்சிருச்சு, நிறைய விஷயங்கள். இப்போ அது இல்லாமல் நான் ஐயாட்ட 2 கேள்வி கேட்கணும்னு வந்தார் அவர் கூப்பிடுவார். அதாவது ஐயா, கடவுள் மனிதனை படைக்கணும், இன்ப துன்பத்தை அடையிறதுக்கு. இன்பம் துன்பமும் மனிதன் அடையணும். அடைஞ்சாதான் மனுஷனுக்கு துன்பம் இல்லைன்னா இன்பத்தினுடைய அருமை தெரியாது, இன்பம் இல்லைன்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது, நிழல் இல்லைன்னா வெயிலினுடைய அருமை தெரியாது, வெயில் இல்லைன்னா நிழலினுடைய அருமை தெரியாது, நல்லவன் இல்லைன்னா கெட்டவனுடைய அருமை தெரியாது, கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுடைய புகழ் தெரியாது. அப்போது இருபாகமாக இறைவன் படைச்சிருக்கிறான் உலகத்தை. நீ உணருடா. உணர்ந்து ஊரெல்லாம் சுத்தறத விட்டுட்டு உன்னையே நீ உணர்ந்து என்னை வந்து சேர்றான்னு படைச்சிருக்கிறான். அடுத்தது 2வது, இப்போ எல்லாமே இப்போ இறைவனை கும்பிடும்போது கை கூட்டி கும்பிடுறதுக்கான காரணம் 2ம் இணையணும்னு அர்த்தம். சிவமும் சக்தியும் இணையணும். இணைஞ்சாதான் கடவுளை பார்க்க முடியும். நீ தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் கடவுளை பார்க்க முடியாது. ஆன்மாவும் உயிரும் இணையணும். இணைஞ்சாதான் நீ ஆண்டவனை பார்க்க முடியுன்றதுக்காக 2 கையும் கூப்பி வரணும், வழிபடுறது.
சரி. 10 வீட்டில் பொண்ணு காட்டுறாங்க. 10 பொண்ணுமா பிடிக்குதா? ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்குது. அது குரங்கு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இவன் மனசுக்கு பிடிச்சி என்னத்தை கட்டிக்கிறான். அழகாகலாம் கூட வானா நல்லா இல்லைன்றான். இல்லை, அது மாதிரி மனம் எதை விரும்புதோ அதை தான் செய்யும். 10 பொண்ணையும் பார்த்துட்டு 10 நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி 1000 கோயில் இருந்தாலும் உனக்கு எந்த தெய்வம் விருப்பமாக பார்த்தோ அதை கும்பிட்டு போ. சொல்லுப்பா. என் பேர் பரமேஸ்வரன். ஜோரா பேசுப்பா, மைக் போகாது. என் பேர் பரமேஸ்வரன், கும்பகோணத்துலேருந்து வரேங்க. எங்கேருந்து? கும்பகோணத்துலேருந்து வரேன். சரி. 5வது உபதேசம் வாங்க வந்திருக்கேன், 4 உபதேசம் வாங்கிட்டேன். சரி. ஃபஸ்ட்டு இந்த உங்களுக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுப்பா. ஏன்னா இந்த இறை பயணத்தை வந்து இப்படி தான் போகணுன்ற முதல்ல உங்களோட உரையை கேட்டு தான் நான் உங்களால் ஈர்க்கப்பட்டு தான் இதுக்கு வந்தேன். சரி. எனக்கு என்னமோ என் மனசாட்சிப்படி சரியான வழியில் போயிட்டுருக்கன்றது தோணுது. சந்தோஷம். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி. இந்த ஆசிரமத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்த பயணம் இப்படியே தொடர்றதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் என்ற என்னோட கண்டிப்பாக. என்ன நம்புறவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ உண்டு. என்ன நம்பாதவங்களுக்கு அதனுடைய பலனே கிடைக்காது. எனக்கு சிறு வயசுல இருந்த சில கேள்விகள்லாம் வந்துச்சு. ஆனால் உங்களோட வீடியோ ஒரு நாளைக்கு 4-5 எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். 2 வருஷமா பார்த்துட்டு எல்லா கேள்வியும் உலகத்தில் யார் யார் மனசில் என்னென்ன வருதோ அத்தனை கேள்விக்கும் அதில் பதில் சொல்லியிருக்கிறோம். கேள்விகளும் அந்த பயிற்சிகள் நம்ம தொடர்ச்சியாக விட்டாலும் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால, அந்த இடைவெளி இல்லாமல் பண்ணுறதுனால அந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு போகாது. ஏன்னா ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் அதை பற்றி கேள்வி வந்துக்கினே இருக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கினீன்னா அந்த கேள்வி போயிடும். அது மாதிரி நீ உண்மையான பாதையில் போய் உண்மையை அறியும் போது சந்தேகங்கள்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடும். புரிதல் தன்மை வந்துடுது. சொல்லுப்பா. எனக்கு நான் 9 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அண்ணன் தான் என்ன பார்த்து, நான் 11வது பிள்ளை எனக்கு எங்கள் வீட்டில். சரி. என்னடா அப்படி அப்பா இறந்துட்டாங்களே, இப்போ பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டு வேலைக்கு போனாலும் என்னை கூட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அப்பயே அந்த கேள்வி வந்துச்சு எனக்கு. ஆனால் அதோட எங்கள் அண்ணன் வந்து எங்களை பார்த்துக்கிட்டதுனால அதோட வறுமை, அதாவது அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இல்லாதனால அப்படியே அதே தேடின்னு போயிட்டீங்க. ஆமாம், அப்படியே போயிடுச்சு. பொழப்ப தேடி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு பொழப்ப தேடி போனோம். அப்படியே படிக்க வச்சாங்க, அப்படியே வாழ்க்கை போச்சு. கல்யாணம் வரைக்கும் அண்ணன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கைன்றது புதுசாக போகும்போது 25-28 வயசில் நிறைய என்னடா அப்படிலாம் பிரச்சனை இல்லை. 21 வயசில் படித்து முடிச்சோன்னா தேடுதல் வந்துச்சு. திருப்பி நம்ம பொழப்பு பார்க்கணும், தேடணுமேன்றக்காண்டி அந்த நோக்கி போயிடுச்சு. அப்போ தேடி போனால் சில ஆட்களை தேடி போனால் எனக்கு சரியான வீடு கிடைக்கல. அவங்க போய் சொல்கிற போயிடுச்சு. 1 மாதம் பண்ணோம். அப்புறம் இள வயதுனால அடுத்தடுத்து வேலையை தேடி போன்றனால தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் அது தொடர்பு இல்லாமல் போயிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் 40 வயசில் உணர்ந்ததுக்கப்புறம் உங்களோட பேச்சு கேட்கும்போது சரி இது சரியான முறையாக இருக்குன்றக்காண்டி வந்ததுலேருந்து ஆத்ம திருப்தி இருக்குது. மன திருப்தி, ஆத்ம திருப்தி. இந்த பயணம் பண்ணுறதுல ரைட். இந்த இறை பயணத்தை வந்து இப்படி தான் அது எப்படி உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை பிடிச்சிக்கின்னு தெரியும். இந்த பயணத்தை உடலினுடைய உதவியால் தான் உயிரை பிடிக்க முடியும். உடல் இல்லைன்னா உயிரை பிடிக்க முடியாது. அப்போது உடலினுடைய உதவி, தாயின் தகப்பனுடைய உதவியில் தான் நம்ம இந்த பூமியில் வந்தோம். தாய் தகப்பன் ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பிறக்க போகிறதே இல்லை. அப்போ தாய் தகப்பனுடைய உதவியில் தான் இந்த பூலோகத்துக்கு நம்ம ஜனனமானோம். அதே மாதிரி இந்த பூலோகத்தில் வாழணும்னா உடலினுடைய உதவி இல்லாத உயிர் வாழாது. அதனால் உடலினுடைய உதவியை வச்சுக்கினே உயிர் கரையேறிடணும். அதனால் அந்த உடலை நல்ல உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை விடாமல் பண்ணு. என்ன நான் அறியணும், நான் கடவுளை பார்க்கணும், நான் பெரிய ஞானி ஆயிடணும், அதெல்லாம் சும்மா கற்பனை கதை அது. ஆமாம், உன்னை உணரு. நீ நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கோ, உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக வாழ கற்றுக்கோ, அமைதியாக வாழ கற்றுக்கோ. அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஆரவாரம் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட வாரம் பண்ணுறது, இதனால் ஒரு பயனும் கிடையாது. பகை தான் வளரும். அதனால் உன்னை அறியறதுக்கு முயற்சிகளை பண்ணு. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடலினுடைய உதவியால் உயிரை வச்சுக்கோ. இதனால தான் ரொம்ப அழகாக சிவவாக்கியர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதைன்னாரு. ஓடம்ன்றது உடல். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கே எதுலேயும் ஓடி உலாவ முடியும். இந்த உடலை வச்சு தான் உயிரை பதப்படுத்திக்க முடியும். இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா அதை பதப்படுத்த முடியாது. உடல் விழுந்து போச்சுன்னா எதுவுமே தெரியாத அனாதியாக போயிடுவேன் நீ. அதனால் இந்த அனாதி ஆகக்கூடாதுன்னா இந்த உடலை வச்சுக்கின்னு உயிரை பதப்படுத்தினா கடவுளோட சேர முயற்சிகளை பண்ணுங்க. அதை தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு மகானும் நமக்கு பல அறிவுரைகள் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளால் எடுக்கவும் முடியல, நடக்கவும் முடியல. அதனால் இனிமேலாவது தொடர்ந்து நடங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான். இந்த பயிற்சிகள் தொடரும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தவிர்த்து போயிடுது. அது இந்த செயல் நமக்கு தேவையா இல்லையான்றது வந்து யோசனை பண்ணி மனித தன்மையாக செயல்பட தூண்டுது. அதனால் இதாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரு பார்த்து சீப்பாக தான் இருக்கும் இந்த கேள்வி கேட்டால். இந்த 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் பாவம் தீராதுன்னு சிலவங்க தப்பு செஞ்சால் சொல்கிறாங்களே. ஆமாம். அது 7 ஜென்மங்கிறது வந்து 7 + 7 14 இந்த ராமன் காட்டுக்கு போகிற விஷயமா, இல்லை 7 49 பிறப்பு மனித பிறப்பு எடுப்பான்ற 7 பிறப்பு ஒரு மனிதனுக்கு. அதுக்கு தான் இவர் ரொம்ப அழகாக சொன்னார். நீ எதுவெல்லாமா பிறந்த, புல்லாக பிறந்த, புழுவாக போன, கல்லாக போன, உயிராக போன, பேயாக போன, பல கன உயிர்களாக ஆன மனிதனாகவும் வந்திருக்கிறடான்ட்டு. இது இந்த 7 பிறவிலையும் தொடர்ந்து வந்திருக்கிற நீ. நம்ம பாரதியார் கூட 7 பிறப்பை பற்றி பாடியிருப்பார். அப்படி 7 பிறப்பு. திருப்பி இந்த 7வது பிறப்புலையாவது நம்ம இறைவனை பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி புல்லாகி புழுவாகின்னு போயிடுவோம். மனித பிறப்புங்கிறது 7 தான். ஆமாம். ஒரு மனிதனுக்கு பிறப்பு 7 வரைக்கும் வருவான். அந்த 7க்குள்ளே கடவுளை பிடிக்கணும். பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி 1ஆம் கிளாஸ் போயிடுற மாதிரி. அந்த மாதிரி. அதனால் அந்த 7 பிறப்பை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த பிறப்பு கட்சி இருக்குது. அந்த பிறப்பில் கடவுளை அடையிறதுக்கு வழி தேடுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ஏன்னா நகுலன் சகாதேவன் பாண்டுவனுடைய 2வது மனைவிக்கு பிறந்தவங்க. இந்த தர்மன், பீமன், அர்ஜுனன் முதல் மனைவி இறைவனால் வரம் பெற்று வந்தவங்க. அவங்க 3 பேரும். அவங்க 3 பேருமே வந்து 3 விதத்துலேயும் பலசாலிகள். ஒருத்தன் தர்மத்தில் பலசாலி, ஒருத்தன் வில்லியில் பலசாலி, ஒருத்தன் கதையில் பலசாலி. இந்த 3 பேரும் சரியான பலசாலிகள். இந்த 3 பேர் இல்லாமல் கர்ணனும் இயற்கை வரம் கொடுத்து பிறந்தவங்க அவங்க 4 பேருமே. அதனால் அவங்களுடைய சிறப்புகள் பெருசு. இது நகுலன் சகாதேவன் வந்து 2வது மனைவியினுடைய சராசரி சாதாரண பிள்ளைகள். ஆனால் குந்தி என்ன பண்ணுறா, 5 பிள்ளைங்களும் அதுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லையே. பாண்டவனை இறந்துட்டான், மனைவி இறந்துட்டாங்க. அதனால் இந்த 5 பிள்ளையும் தான் பிள்ளையாகவே வளர்க்குறாங்க. தனிப்பட்ட சிறப்பில்லை, சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன். அப்போது அந்த சாஸ்திரத்துலேயே கண்ணன் ஒரு இடத்துல கேட்குறான், நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். என்ன தெரிஞ்சுப்பியா? தெரிஞ்சிக்க முடியும். சரி, எனக்கு தெரிஞ்சுக்க பார்க்கலாம், காட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. கடவுளை எங்கெங்கேயோ ஆராய்ச்சி பார்க்குறான் சகாதேவன். எங்கேயுமே கிடைக்கல சாஸ்திரம் மூலியமாக. இது கிடைக்கலையேன்ற அவமானத்தில் என்ன பண்ணுறான், கழுத்தில் ஒரு கவரை போட்டு இனி நம்ம வாழக்கூடாது, தோத்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது கண்ணன் கழுத்தில் இருக்கிறான். அந்த அளவுக்கு சாஸ்திரத்தில் சிறந்தவங்க அவங்க 2 பேரும். ஆனால் இவங்க 3 பேரும் பலத்தில் சிறந்தவங்க. அவங்க நான் 2 பேருமே வந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. இவங்க 3 பேருமே இயற்கைக்கு பிறந்தவங்க. அதனால் இவங்களுடைய சிறப்புகள் வேறு. இதில் இந்த 3 பேர்லேயுமே எல்லாரை விட சிறப்பு வாய்ந்தவன் யாருன்னா கர்ணன். கர்ணனுக்கு ஈக்குவலாக இவங்களை யாரையும் ஒப்பிட முடியாது. எல்லா விதத்துலையுமே சரி, தர்மத்திலையும் சரி, போர்லேயும் சரி, குணத்திலையும் சரி, செயல்லையும் சரி, கர்ணனுக்கு ஈக்குவலாக இவங்க யாரையுமே ஒப்பிட முடியாது. அவ்வளோ சிறந்த மனிதன் கர்ணன். அதனால தான் நான் அடிக்கடி இந்த கர்ணனுடைய இது வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ணனுடைய மனம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு மனம் வந்தால் அவனுடைய செயல்கள்லாம் நல்லதாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த கர்ணனை பற்றி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்கிறேன் நான். இப்போ சுவாமி, அதாவது இந்த மகாபாரத போரிலே இந்த 5 இறக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய இறப்பு எப்படி இருந்தது? அதற்கு ஒவ்வொரு விளக்கம் ஒவ்வொருத்தர் சொல்லுகின்றார். ஆமாம். இந்த மகாபாரத போர் முடிஞ்சு போச்சு. பரிஷத்து மன்னனை அரசன் ஆக்கியாச்சு. அப்போ இந்த 4 பேருக்கும் வேலை இல்லை, சொர்க்கத்துக்கு போயிடணும் 5 பேரும் அப்படின்னு போகிறாங்க. சொர்க்கத்துக்கு கண்ணன் இட்டுன்னு போகும்போது ஒவ்வொருத்தனுக்கும் அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே போக முடியாத நான் தான்ன்ற கர்வத்தை வச்சு வாழ்ந்ததால் யாருமே அங்கே சரியாக கடைசி போக முடியல. ஒரு நாய் போகிற அளவுக்கு கூட மனிதர்களால் போக முடியாத ஆகிப்போச்சு அங்கே. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நேரடியாக கர்ணன் இருக்கிறான். அப்போது இவங்களை எல்லாரை விட சிறப்பு வாய்ந்தவன் கர்ணன். அதனால் அவன் நேரடியாக சொர்க்கத்தில் இருக்கிறான். இவங்கெல்லாம் கண்ணனுடைய துணையில் கடைசி காலம் சொர்க்கத்தை அடையணும்
இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் நடந்து போச்சு, இவ்வளோ கொடூரமான பாவங்கள் நடந்து போச்சு, இது அவங்கள்தான் சரியா நம்ம தான் சரியான்னு சொல்ல முடியாது. ஆகக்கூடிய பாவம் தான். இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழறதுல அர்த்தம் இல்லை, நம்ம சொர்க்கத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த 5 பேரும் பயணம் பண்ணி சொர்க்கத்தில் போய் சேர்றாங்க. பாஞ்சாலி வந்து நெருப்பு ஜூலியில் வந்ததால் அவள் நெருப்பு ஜூலி, அது ஒரு ஆதி பராசக்தி மாதிரி அது. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாஞ்சாலி கோயில் இருக்கும். பாஞ்சாலி கோயில் என்னென்னா சாமி மாதிரியே கொண்டாடுவாங்க. ஏன்னா 5 பேருக்கு ஐயா பத்தினியாக இருந்து யாருக்கிட்டும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்து மனைவியாகவும் வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டி இல்லாமல் கடைசி வரைக்கும் அவளுடைய ரூபத்தில் போய் இணையிறான். அதுதான் பராசக்தியின் பேர் பாஞ்சாலிக்கு. ஆத்திகவாதிகளை கடவுள் காப்பாற்றுகின்றார் என்றால் நாத்திகவாதிகளை யார் காப்பாற்றுவார்கள்? நாத்திகவாதி யார் சாமி உலகத்தில்? காட்டுங்க பார்க்கலாம். மனுஷன் தானே சாமி. இப்போ ஒரு கெட்டவன் கூட போய் ஒருத்தன் சேர்ந்துக்கினான்னு வச்சுக்கோ, அவன் செய்கிற செயலை தான் அவன் செய்வான், இவன் செயலை அங்கே செய்ய முடியாது. அதே வந்து ஒரு கெட்டவன் நல்லவங்கிட்ட வந்து மாட்டிக்கினான்னு வச்சுக்கோ, நல்லவன் செய்கிற செயலை தான் செய்ய முடியும், கெட்ட செயலை செய்ய முடியாது இல்லையா? அந்த மாதிரி நாத்திகன் சொல்கிறவனும் ஆத்திகன் சொல்கிறவனும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை சாமி. நாத்திகன் என்ன சொல்கிறான்னா ஆத்திகனை விட அதிகமாக கடவுளை வாழ்த்துறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆத்திகன் ஒரு முறை கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான், ஒரு முறை தான் கடவுள் பேர் சொல்கிறான். ஆனால் இந்த நாத்திகங்கிற பாரு பல முறை கடவுள் பேரை சொல்கிறான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராவணன் இருந்தான் இல்லையா? புராணத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராவணன் தான். அதே மாதிரி பக்த பிரகலாதனுடைய தந்தை இரணையன் இருந்தான். அதே மாதிரி கம்சன் இருந்தான் இல்லையா? கம்சனுடைய வேலை என்ன, அவனுடைய நினைவு என்ன? எந்த நேரமும் கண்ணனை கொன்னுடணும், அதானே அவனுடைய குறிக்கோள். அப்போ இவனுக்கு 24 மணி நேரமும் கண்ணனை பற்றி தான் கம்சனுக்கு நினைப்பு. அப்போது மற்றவனை விட அந்த நாட்டில் இருந்த மக்களை விட கம்சனுக்கு தான் அதிகமான கருணை கடவுள் மேலே, அதனால் அதிகமாக நினைச்சான். அதே மாதிரி பக்த பிரகலாதன் அந்த ஹரிநாராயணன்ற சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு பிரகலாதனுக்கு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவன் பிரகலாதன் சொன்ன வார்த்தையை விட இரணையன் சொன்னதுதான் அதிகமான ஹரிநாராயண நாமம். ராமனை பற்றி பக்தருங்க பேசுறதை விட ராவணன் தான் அதிகமாக புகழ்ந்தான் ராமன். அப்போ எதிர்த்தால் அவன் நாத்திகன்னு சொல்றான், ஆதரித்தால் அவன் ஆத்திகன்னு சொல்றான். ஆனால் ஆதரிச்சனை விட எதிர்த்தவன் தான் அதிகமான கடவுள் நாமத்தை சொல்கிறவன். ஏன்னா அவனுக்கு தான் இது இல்லை அது இல்லை இது இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிக்கினே இருக்கணும். ஆனால் நம்ம சொல்கிறது என்னன்னா, நீ ஆத்திகம் எண்ணி போட்டு இருக்கிற பொருளெல்லாம் இல்லைன்னு பேசாத, அது உனக்கே கேடு. அதே நேரத்தில் நான் ஆத்திகன்னு சொல்லிவிட்டு இல்லாததெல்லாம் வாரி வேஷம் கட்டிக்கின்னு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லாது. ஆத்திகனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் சரி, கடவுள்ன்ற ஒரு பொருள் உள்ளே இருக்கிற வேண்டியான் ஆத்திகனும் இருப்பான் நாத்திகனும் இருப்பான். கடவுள்ன்ற ஒரு பொருள் காற்றிருந்த பிராணன் வெளியே போச்சுன்னா அங்கே நாத்திகனும் இல்லை ஆத்திகனும் இல்லை. அப்போ எது நிற்குது எது பேசுது? உள்ளே இருக்கிற இறைவன் மட்டும்தான் பேசுகிறான், நீ பேசலை. நீ வச்சுக்கினது உனக்கு பேர் ஆத்திகன், அவனுக்கு பேர் நாத்திகன்னுட்டு. ஒருத்தனை கோவிந்தான்னு பேர் வச்சுக்கினா, ஒருத்தன் குமாரசாமின்னு ஒருத்தன் பேர் வச்சுக்கினா, இது பேரெல்லாம் அவங்க வச்சுக்கிற பேர். ஆனால் இறைவன் வச்ச பேர் இயற்கையான பேர் பிராணன். அந்த பிராணன் வெளியே போச்சுன்னா ஆத்திகனம் இல்லை நாத்திகனம் இல்லை சாமி. எங்க ஆத்திகன் நாத்திகன்? பாம்பாட்டி காலத்தில் நாத்திகம் பேசுறாரு. நாத்திகம்ன்றது இப்பதான் பேசுச்சுன்னு இல்லை. நாத்திகெல்லாம் வாழறானான்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாத்திகம் பிச்சை எடுத்துக்கணுங்கிறான். ஆத்திகெல்லாம் பிச்சை எடுக்கிறானா எத்தனையோ ஆத்திகெல்லாம் கோடீஸ்வரனாகிறான். அதனால உலக வாழ்க்கையில் ஆத்திகனா நாத்திகனா இல்லை, அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய தொழில், அவனுடைய பயணங்கள், அவனுடைய சுற்றுச்சூழல்
இதெல்லாம் சேர்த்து தான் அவனை நிர்ணயம் பண்ணுது. இங்கே ஆத்திகமா நாத்திகமான்றது பேச்சே கிடையாது. அதனால் ஆத்திகம் நாத்திகம்ன்றதை மறந்துடுங்க, மனுஷன்றதை நினச்சிங்க. இந்த ஆத்திகம் நாத்திகம்னு நினைக்கிற மாதிரி தான் மதங்களும் இன்னைக்கு வாதம் பண்ணின்னு இருக்குது. அதனால் இது தேவையற்ற விஷயங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கணுமே தவிர இங்கே நான் நாத்திகன் நான் ஆத்திகன் என்ன ஆகிட போகிறேன். ஆத்திகன் இருந்தாலும் அம்மா வயிற்றில் தான் பிறக்கணும், நாத்திகன் இருந்தாலும் தாய் வயிற்றில் தான் பிறக்கணும். ஆத்திகன் இருந்தாலும் ஒரு மனைவின்னு ஒரு பெண்ணை கட்டி தான் ஆகணும், நாத்திகனாலும் ஒரு பெண்ணு மனைவின்னு கட்டி தான் ஆகணும். ஆத்திகன் எனக்கு மனைவி கட்ட வேண்டியதில்லை தானாக வரும்னு சொல்ல முடியுமா? நாத்திகன் எனக்கு மனைவி கட்டிக்க வேண்டியது தானாக வரும்னு சொல்ல முடியுமா? வாழ்க்கை முறை பூமியில் நீயும் ஆத்திகனும் சாப்பிட்டாகணும், நாத்திகனும் சாப்பிட்டு தாண்டா ஆகணும். இங்கே என்னடா ஆத்திகன் நாத்திகன் சும்மா வாதத்துக்கு பேசி நிற்கிறீங்க. அது தேவையற்ற விஷயம். மனுஷன்ற ஒரே நினைப்பை வச்சுங்க, எல்லாருக்கும் நன்மை நடக்கும். நவகோள்களுக்கும் மனிதனுடைய நவத்வாரங்களுக்கும் தொடர்பு உண்டு. நிறைய தொடர்பு, மனிதனுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. ஒன்றே இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு இது என்ன மாதம்? 2ஆம் மாதம். தமிழில் மாசி மாதம், இங்கிலீஷில் பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் மாசி மாதத்தில் மழை வராது. தை மாதத்தில் கூட வந்துடும், ஆனால் மாசி மாதத்தில் மழை வராது. ஏன்னா தையில் அறுப்பு அறுத்துட்டாங்கன்னா இப்போ தண்ணி தேங்கினதெல்லாம் இப்போ விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் மாசி மாதம் மழை வருது, பிப்ரவரி மாதம் மழை வந்து விவசாயம்லாம் நெல்லெல்லாம் சாஞ்சு போய்க்குது. இதுக்கு காரணம் என்ன? இயற்கை முரண்பாடாயா? மனுஷன் மாறுபட்டால் இயற்கை மாறுச்சு. இயற்கை தான் மனுஷன், இயற்கை தான் கோள்கள், இயற்கை தான் பூமி, எல்லாம் நீயே இயற்கையோடு தான் இருந்துக்கிற. ஆனால் உனக்கே தெரியாது. அது நம்மெல்லாம் இயற்கையோடு தான் இருக்கிறோம். நம்மளை யார் செய்தாங்க? யாராவது செய்ய முடியுமா? உடலை செய்யலாம் அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கின்னு, ஆனால் உயிரை யார் செய்வாங்க? யாராலையாவது செய்ய முடியுமா? இல்லை அது போகும்போது யாருன்னா தடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் இயற்கை. இப்போ நீ மூச்சு விட்டுக்கினுக்கிறிய, நீயா ஏதாவது மூச்சு விட்றியா? எவனாவது தானா நானே விட்றேங்க மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இயற்கையில் இயங்குது. அது இயங்குறதால தான் நம்ம இருக்கிறோம். அதனுடைய இயக்கம் நின்று போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது எல்லாமே இயற்கை தான். இயற்கையினுடைய செயல்கள் ஏற்ற மாதிரி தான் நம்ம குணங்கள் மாறுது, நம்ம குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையும் மாறுது. மனுஷனுடைய குணங்கள்லாம் மிருகத்தனமாக போயிடுச்சு. அதனால் இயற்கை கோள்கள் மாறி போய் மழை கண்டபடி நேரத்தில் மழை பெய்யுது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது. எது எப்போ நடக்கும்னு தெரியாது. 3 நாளுக்கு முன்னாடி கூட மழை. ஆமாம், அப்படி தான் 3 நாளைக்கு முன்னே சாயந்தரம் கூட தான் வரலாம். நீ போகும்போது நன்றி இன்னும் கூட தான் போகலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் தடுக்கிறது? எந்த விஞ்ஞானம் தடுக்க முடியும்? அதனால் அப்படிலாம் இல்லை. இயற்கையும் மாறுது. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு எல்லா உயிரினத்துக்கும். அந்த இயற்கையினுடைய தொடர்பு இல்லைன்னா உயிரினம் இங்கே ஒன்று இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் எல்லா மனிதன் எல்லா விஞ்ஞானியும் செய்ய முடியும். உயிரை செய்ய முடியுமா யாராவது? ஒரு விதையை செய்ய முடியாது யாராலையும். அப்போது இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அதனால் தான் நான் பற்றி சொல்கிறது, எல்லாம் போய் இறைவன் மெய், நீ மெய், நீ மட்டும்தான் நிஜம், இறைவன் மட்டும்தான் நிஜம். அதை யோசனை பண்ணி அதோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் சொல்லு ஐயா. இந்த நவத்வாரங்கள் நவக்கோள்கள் எது எதோட தொடர்புடையது ஐயா? இது நீ சயின்ஸில் போய் கேளு. நான் சயின்ஸ் படிக்கல, 1ஆம் கிளாஸ் கூட படிக்காது. எங்கள் சயின்ஸில் இது கிடையவே கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும். சன்னியாசுரன் ஆசன துவாரம், சூரியன் கண்ணு, காது ஆகாயம், இப்படி உன் உடலுக்குள்ள இருக்கிற எல்லா துவாரத்துக்கும் எல்லா பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தங்குது. என்ன உயிர்நிலைக்கு புதன் இப்படி இருக்குது. ஏன்னா தான் உற்பத்தி பண்ணி விட்டுங்குது உலகத்தில். அதனால தான் அதுக்கு பிரம்மான்னு பேர் வச்சுக்குது. 3 கடவுளை பற்றி சொல்கிறோம் இல்லை, ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்ன்ட்டு. அழிக்கும் கடவுள் அது மறைக்கும் கடவுள். அப்போது ஆக்கும் கடவுள்ன்றது பிரம்மா, காக்கும் கடவுள்ன்றது மகாவிஷ்ணு வயிறு இல்லையா, மறைக்கும் கடவுள்ன்றது ஆன்மா. இப்படி 3ஆக இருந்து நம்ம உடலுக்குள்ளே இயங்குது. இதை யாரும் செய்திட முடியாது. இயற்கை, எல்லாமே இயற்கை தான். ஒரு குழந்தை அம்மா பெற்றெடுக்கிறார், 3 மாதத்தில் செத்து போகுது. சிலது பிறக்கும் போதே செத்து போகுது. சிலது 80 வயசு வரைக்கும் படுத்தும் கிடக்குது. உண்மை. இதுக்கு யார் காரணம்? யாராவது செய்ய முடியுமா இதை? யாராவது அவன் இருக்கணும்னா இருப்பானா, போனோன்னு போயிடுவானா? இறைவன் எப்போ முடிவு பண்ணுறான்னா மனிதனுடைய வாழ்வு அப்போ முடியுது. சொல்லு. நன்றி ஐயா. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இத்தனை கோள்கள் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்க ஐயா. யார் சொன்னது? இப்போ விஞ்ஞானம் நீ சொல்லிக்கின்னு தெரிஞ்சா? இல்லை, இப்போ
விஞ்ஞானம் வளர்ந்தது வந்து ஒரு 1000 வருஷம் ஆமாய்யா. இல்லையா? அதுக்கு முன்னாடியா? இல்லை இப்போ ஆனால் மெஞ்ஞானம் வளர்ந்தது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னே தெரியாது. அதுங்க அப்போ விஞ்ஞானம் இன்னைக்கு வேழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைன்றிய இதை விஞ்ஞானமாக கண்டுபிடிச்சது, இல்லையா? மெஞ்ஞானம் கண்டுபிடிச்சது. கோள்களை மெஞ்ஞானி கண்டுபிடிச்சி எழுதி வச்சதை விஞ்ஞானம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிங்கிறாங்க அத்தை. அதுதான் ஆனால் கண்டுபிடிச்சவெல்லாம் மெஞ்ஞானி. என்னோட கேள்வியும் அதுவாக தான் இருக்கு. விஞ்ஞானம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு, ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அகில அண்டங்கோடி பிரம்ம அண்ட நாயகி ஆமா அப்படிங்கிற வார்த்தையை use ஆமா பண்ணிருக்காங்க. எல்லாம் பெண்ணு இல்லைன்னா நான் என்ன சொல்றேன், பெண்ணுன்றது ஒரு புனித பொருள். பெண்ணு தான் உலகத்திலே உயர்ந்தது. பெண்ணு தான், பெண்ணுன்னு இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது. பூமியே பெண்ணு தான். அந்த பூமி பெண்ணாக இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் கூட பூமியிலேருந்து வெளியே வராது, வளராது, உருவாகாது. அதே மாதிரி பெண் இல்லைன்னா உலகத்தில் ஒரு அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, பெண் பிறவி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜீவராசி கூட உலகத்தில் வராது. அதனால் உலகமே பெண்ணு, அகிலாண்ட நாயகின்னு அதுக்கு தான் பேர் வச்சுக்குது. அதுக்கு சொல்லு. அப்போ அந்த அகில அண்டங்கள் கோடி உண்டு, அது எல்லாத்துக்கும் ஆமாம். இப்போ முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு. விஞ்ஞானம் அப்பப்போ போய் பேசும். ஆமாப்பா, உலகத்துக்கே சூரியன் ஒன்று தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு. ஜனங்கள்லாம் ஆமாம் ஆமான்னு கை தட்டுச்சு. இப்போ என்ன சொல்லுது விஞ்ஞானம், ஒரு சூரிய குடும்பமே இருக்குதுன்னு. உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு. இப்போ பல கோடி சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது. அப்பப்போ விஞ்ஞானம் பொய் சொல்லும், அப்பப்போ மெய் சொல்லும். அதனால் மெஞ்ஞானம் சொன்னது பொய்ன்றதே கிடையாது, அதில் உண்மை மட்டும்தான். ஏன்னா அவன் போய் ஆராய்ஞ்சான், இவன் ஆராய்ச்சி வச்சது ஆராய்ச்சின்னுக்கிறான். அதனால் மெஞ்ஞானத்தில் பொய்ன்றதே வராது, வரவும் கூடாது. சொல்லு. அப்போ மெஞ்ஞானம் சொன்ன மாதிரி இந்த அகில அண்டம் கோடியையும் இயக்கக்கூடிய பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் பிரம்மாண்டம்ங்கிறது. பிரம்மாண்டம்னா என்ன, அண்டம்னா என்ன? ஒரு பொருளோட அளவு இந்த அளவு இருக்குன்னா அதை விட மிகப்பெரிசா இருக்கு, பெருசு. அதுதான் வெட்டவெளி. இப்போ எல்லா கோள்களுங்குத பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான். எல்லா கோள்களும் இருக்குது. எல்லா கோள்களையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுங்குது சிவம். சிவம் எதுக்குள்ளவும் அடங்காத பொருள். அது அந்த தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது தான் வெட்டவெளி. வெட்டவெளி தான் சிவம். அப்போ வெட்டவெளிக்குள்ளே தான் எல்லா கோள்களும், பூமி, சந்திரன், சூரியன் இருக்கிற கோள்கள்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. ஆனால் அது எதுக்குள்ளன்னு தெரியாது. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க முடியலையா? 3000 வருஷமாக தேடுறேன் நான். என்னமா கடவுள் கடவுள்னு ரோட்டில் உட்காந்து கத்திங்க கிடக்குறீங்க அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்களுக்கு சொல்கிறார் அவர். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு அழுதுன்னுக்கிறதான 3000 வருஷமா என்னமோ கடவுளை பற்றி பேசுங்கிற. அதை விட ஒரு கடவுள்ன்றது உலகத்தில் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு ஈடான கடவுளும் கிடையாது, அதோட பெருசும் கிடையாது. அதுக்கு ஈடான கடவுளும் உலகத்தில் கிடையாது. சிவமே எல்லாமேவும் இருக்குது. அதனால் சொன்னான் ஏகன் அநேகன். அது ஒருவன் தான்டா அது, ஆனால் பல கோடி உயிர்களை உருவாக்குது அது அப்படின்னா. அதனால தான் நீக்கமர நிறைந்த. ஆமாம். பைபிள் எடுத்து காலையிலையும் மாலையிலையும் படிக்கணும், இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும் வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வராங்க. சரி. ஆனால் நம்மளுடைய இதில் எத்தனை சிறப்புகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாருக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும், தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து தான் கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் குழந்தைய கூட்டிகிட்டு போகணும், மற்ற நேரத்தில் குழந்தைகளை அனுப்பக்கூடாது, இப்படி ஒரு மனநிலையும். அதே மாதிரி இந்த மாதிரி யோக ஞானத்தை தேடி போகிறது, தன்னுடைய கணவனாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதற்கு முதல் முட்டுக்கட்டியாக நிற்கிறது எதுக்காக? ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த அந்த எண்ணம் மாறுபட்டது? பயம். இந்து மதம் இருக்குது ஐயா. இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு சுதந்திரமான மதம் எதுவுமே கிடையாது. ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா அந்தோனியார் சர்ச்சுக்கு போய் வருவேன். கண்டிப்பாக. ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போய் வருவேன். ஆனால் ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவனோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போவேன்னா ஏன் போக மாட்டான்? அது ஒரு கட்டுப்பாட்டு. அதே நேரத்தில் இங்கே என்கிட்டவே சொல்கிறேன், அவங்க வந்து எப்படின்னா கட்சி மாறி வச்சுங்கிறாங்க. அவங்க அந்த கட்சியை விட்டு நீ வெளியே போனால் உன்னை தூக்கிடுவாங்க அந்த கட்சியிலேருந்து. இங்கே வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடே கிடையாது. இது ஒரு சுதந்திரமான மதம் இது. ஏன்னா கடவுள் யார் சொன்னாலும் அது கடவுள் தானே. கடவுள் தானே. நான் சொன்னாலும் கடவுள் தான், நீ சொன்னாலும் கடவுள் தானே. அதனால் அவன் சொல்லினுக்கிறான். கிறிஸ்துவனும் அதை தான் சொல்கிறான், முஸ்லீமும் அதை தான் சொல்கிறான், நம்மளும் அதான் சொல்கிறோம், கும்பிட்டு போட்டுமே அப்படின்னு. சுதந்திர மனப்பக்குவம், விரிந்த மனம்
அது இந்து மதத்தில் உண்டு. அது உண்டு. மற்ற மதத்தில் அது கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட எத்தனையோ கிறிஸ்டினுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க, எத்தனையோ முஸ்லீமுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? மொட்டை அடிச்சு அவங்கள அந்த குடும்பத்திலே சேர்க்காம அப்படிலாம் பயம்படுத்தி விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்து மதத்தில் சர்ச்சுக்கு போய் வந்தாங்கன்னு சொல்ல வீட்டில் சந்தோஷம், நல்லா கும்பிட்டியா அப்படின்னு. ஆமாம். அதே மாதிரி தர்காவுக்கு போய் வந்தாங்கன்னா சந்தனம் கூட அப்படின்னு. அப்போது இந்து மதத்தில் ஒரு சுதந்திரமான மதம் இது இல்லையா? அதனால் ஆனால் கடவுளை வந்து யாராலையும் தொட முடியாது. யார் சொல்கிறதும் கடவுளுக்கு ஏறாது. ஆன்மா எதை சொல்லுதோ, யாருடைய ஆன்மா பேசுதோ அவங்ககிட்ட தான் கடவுள் பேசுவான். மனம் பேசுகிறவங்ககிட்ட, மதம் பேசுகிறவங்ககிட்ட கடவுள் பேச மாட்டான். ஏன்னா இதெல்லாம் மத வழிபாடு, கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது ஜாதி மதம் கடந்தது கடவுள் வழிபாடு. ஆனால் இதை இப்போ நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் மத வழிபாடு. அது மதத்துக்குள்ளே தான் நிற்கும். ஏன்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான், கட்சி மாதிரி தானே அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுள் வழிபாடு வந்து ஜாதி மதம் கிடையாது. அதனால் அவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டான். அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் ஒன்றும் பண்ணாது. அந்த பக்குவம் இந்து மதத்தில் உண்டு, மற்ற மதத்தில் அது கிடையாது. அதனால தான் இந்து மதத்தில் பல ஞானிகள் அப்பப்போ தோன்றிக்கினே இருந்தாங்க. இந்த சுதந்திரங்கிறதால் தான், மதத்தை தாண்டி வந்ததால் தான். இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட பேசினேன். காஞ்சி பெரியவர் வந்து இது மத வழிபாடு, இங்கே வந்து உன்னை சேர்க்க முடியாது, அவர்கிட்ட இப்போ மத வழிபாடு. அப்போது மத வழிபாடு இல்லைன்னா கடவுள் வழிபாடு. மத வழிபாடுகிறவனுக்கு கடவுள் வழிபாடு கிடையாது, மதத்தோடு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த மதங்கள் போகுது. அதனால் மகான்கள் தோன்றதில்லை. ஒரு நபிகள் நாயகன் தோன்றினார் மகான், ஒரு இயேசு தோன்றினார் மகானா. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க ஒவ்வொருத்தர் தான் வந்தாங்க. இதில் வருஷத்துக்கு ஒரு மகான் வருவான். காரணம் அந்த சுதந்திரம் தான், ஜாதி மதத்தை கடந்து போகிறதால தான். இதை பாகுபாடு அங்கே வச்சுங்கிறதால அதில் ஞானிகள் தோன்றல. இந்த 14 புராணத்திலே சிறந்த புராணம் என்று எதை சொல்லுவீர்கள்? 14 புராணம்னா என்னது? அது இந்த மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சேர்ந்தது. இது எண்ணவே முடியாது, எண்ணவே முடியாத அளவு இருக்குது. ஏன்னா சிவபுராணங்குது, கந்த புராணங்குது, அம்பாள் புராணங்குது, விநாயக புராணங்குது, பகவத்கீதை இருக்குது, இஜரு, ரிக்கு, சாமு, அதர்மம், அதில் இவ்வளோ வேத நூல்கள் இருக்குது. இதில் எந்தெந்த காலகட்டத்தில், ஒவ்வொரு காலகட்டத்தில் துவைதம் அத்வைதம்னு வந்தது. ஆதிசங்கர் துவைதம் எழுதினார், இவர் அத்வைதம் எழுதினார். இந்த மாதிரி பல மகான்கள் வரும்போது பல நூல்கள் எழுதினாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் தோன்றிக்கினே இருக்கிறான். மற்ற மதத்தில் ஒரு மகான் தோன்றணுன்னா அந்த மகான் எழுதின அந்த வேத நூலோடு அது நின்று போகுது. அதனால் அது குரானோடு நின்று போச்சு, இது பைபிளோடு நின்று போச்சு, அது புத்தரோடு நின்று போச்சு, இப்படி எல்லாம் நின்று போச்சு. ஆனால் இந்த இந்து மதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த மகான்கள் வந்துக்கினே இருக்கிறாங்க. வந்துக்கினே இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த மகான்கள் ஒவ்வொரு வேத நூலை எழுதுகிறாங்க. அப்போது இதில் எழுதினவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய மகான்கள், உலகத்தை மறந்து இறைவனையோடு கூடி வாழ்ந்தவங்க. அவங்க எழுதுகிற நூலில் குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் எல்லா நூல்களுமே சிறந்தது, எல்லா நூல்களும் படிக்க முடியாது. எல்லா நூல்களும் படிச்சுட்டான்னா அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, அவன் காட்டில் தான் தெரிய வேண்டியது வந்துடும். ஏன்னா மனம் மாறி போயிடும். அதனால் எல்லா நூல்களும் படிக்க முடியாத ஒரு மனுஷனால் அவ்வளோ நூல்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனம் இருக்குது. அந்த மனத்துக்கு எந்த நூல் பிடிக்குதோ, பகவத்கீதை பிடிக்குதா பகவத்கீதை படி, சிவபுராணம் பிடிக்குதா சிவபுராணம் படி, கந்த புராணம் படிக்குதா கந்த புராணம் படி, இல்லை யஜுர்வேதம் பிடிக்குதா, அந்த மாதிரி உன் மனம் எதை ஏற்றுக்குதோ அதை படித்தால் குழப்பம் இல்லாமல் இருப்பேன். எல்லாத்தையும் படித்தேன்னா குழப்பம்தான் மிஞ்சும். அதனால் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. எதையாவது ஒரு பாதையில் பயணம் பண்ணுங்க, அது குழப்பம் இல்லாத போகுங்க. எல்லா பாதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு போனால் முடிவே இல்லாமல் போகும். அதனால் அப்படி போகாது. ஆத்மவணக்கம் சாமி. ஆத்மானக்கம்பா. தியானம் கரெக்டாக செய்யணுன்றது முறையாக தெரியல, அது எப்படின்றது விளக்கமாக சொல்லுங்கள் சார். எனக்கு கூட உலகத்திலேருந்து பல இடத்துலேருந்து எனக்கு போனுங்க வருது, சாமி நாங்கள் வர முடியாது, அதனால் எங்களுக்கு தியானம் வந்து ஃபோனில் சொல்லணும், இல்லை லெட்டர் மூலியமாக சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் வந்து அது மாதிரி சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த கலை எப்படிப்பட்ட கலை,
இப்போ யோகாசனம்ன்றது இருக்குது, அது புக்கில் எழுதி இருக்குது, இல்லை பல பேர் லெட்டரில் சொல்லலாம், பல பேர் ஃபோன்லேயும் சொல்லலாம். ஆனால் யோகம்ன்றது உயிர் பற்றிய ஒரு விஷயம். அது அந்த உயிரினுடைய விஷயத்தை சரியான குரு செய்து காட்டின பிறகு தான் செய்ய முடியுமே தவிர வாயில் சொன்னாவோ ஃபோனில் சொன்னாவோ அதை செய்ய முடியாது. அதனுடைய விளைவுகள் விபரீதமாக மாறி போயிடும். ஏன்னா யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, அந்த உடற்பயிற்சியில் எதானாலும் சீர் பண்ணிக்கலாம். யோகம்ன்றது உயிர் பயிற்சி, அந்த உயிர் பயிற்சியை சரி பண்ணிக்க முடியாது. எனக்கு பல பேர் லெட்டரில் எழுதி கொடுங்க சாமி, ஃபோனில் சொல்லுங்கள், நாங்கள் வர முடியாத நிலையில் இருக்கிறோம். நான் எல்லாருக்கிட்டுமே ஓப்பனாக சொல்கிறது, இது வந்தால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும், வராமல் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா தொட்டு காட்டாத வித்தை சொட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குரு முன்னாடி அவர் செய்து காட்டணும். செய்து காட்டினால் மட்டும்தான் அந்த சீடனால் செய்ய முடியுமே தவிர லெட்டர்லேயோ ஃபோனுலேயோ அது சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. அப்படி செய்தால் அதனுடைய விபரீதங்கள் தான் வரும். எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சுன்னு அப்புறம் கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கி பல பேர் அது மாதிரி செய்து போட்டு பல விபரீதங்களை ஏற்படுத்தினுக்கிறாங்க. மூளைன்றது ஒரு லட்சக்கணக்கான நரம்புகள் ஓடுது. அதில் இந்த தியானம்ன்ற முறையில் இவங்க கண்டபடி செய்து தலையை இவங்களோட சுய நினைவே இழந்து போய் மென்டலாக கூட ஆகி போயிருக்கிறாங்க. இது ஏன்னா பல பேர் இந்த ஃபோன்லேயே உபதேசம் கொடுக்குறேன், ஒரு 50,000 அனுப்பு, 1,00,000 அனுப்பு, லெட்டரில் எழுதி அனுப்புகிறேன் அப்படின்றது இந்த மாதிரிலாம் அனுபவித்து பல தவறுகள் ஏற்பட்டு பல ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே ஆள் நேரடியாக வராத உபதேசம் சொல்கிறதும் கிடையாது, கொடுக்கறதும் கிடையாது. கொடுத்தாலும் அது விபரீதத்தை உண்டாக்கும். அதனால் நேரடியாக வந்தால் மட்டும்தான் நான் உபதேசம் கொடுப்பேன். இல்லைன்னா ஃபோன்லேயோ இல்லை லெட்டர் மூலியமாவோ நான் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. அது அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. முடிஞ்சால் வாங்க, முடியலையா உங்கள் பக்கத்துலேயே எங்கே நல்ல குரு இருக்கிறாங்களோ அவங்களாண்ட போய் தெரிஞ்சுக்கங்க. இது என்கிட்ட வந்து இந்த கலைன்றது யாருக்கும் சொந்தம் இல்லை, இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்ன்ற உரிமை கொண்டாடுற விஷயம் இல்லை. தெய்வீக கலை, இந்த தெய்வீக கலையை யாரும் முறையோடு கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கேயே போய் தெரிஞ்சு என்று சொல்லப்படுகின்றது. அது உண்மையா கட்டுக்கதையா? அது உண்மையா பொய்யா தெரியாது எனக்கு. ஏன்னா உண்மைன்னா நான் பார்த்துருக்கணும், அப்போ அது உண்மைன்னு சொல்லலாம். நான் பார்த்ததில்லை, அதனால் உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. நான் பார்க்காதால பொய்யன்னும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. என்னை பார்த்தவங்களும் இருக்கலாம் ஒரு கால், அதனால் அதை நான் பொய்யன்னும் சொல்ல விரும்பலை. ஆனால் காட்டேரின்றது என்ன அப்படின்னா இதில் பல வகைப்படுது. காட்டேரி, கன்னிஸ்திரீ, கொல்லிக்கட்டை பேய். ஏன்னா அவங்க மனசு இப்போ அதை தான் தேடிங்குது. இந்த கேள்வி கேட்டாங்களே, அவங்க மனசு இந்த பேய் பிசாசை பற்றி தேடிங்குது. அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன், இத்தனை பிசாசு இருக்குது. அதே மாதிரி முனீஸ்வரன், பால்முனி, தவமுனி அப்படின்றது இருக்குது. இந்த வகை இல்லாமல் பிசாசுன்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ சொன்ன எத்தையும் நான் பார்க்கல, என் எதிர எதுவும் வரல. ஆனால் சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குதுன்னுட்டு. அப்போது இந்த காட்டேரின்றது என்னன்னா ஒரு கர்ப்ப பொண்ணு, அந்த கர்ப்பத்தில் அவள் முழுவாமல் இருந்து அந்த டெலிவரி ஆக முடியாமல், குழந்தை வெளி வர முடியாமல் இறந்து போகிறது காட்டேரி. அப்போ அந்த குழந்தையும் இறக்குது, அந்த தாயும் இறக்குறா. அவள் எப்படி இறக்குறான்னா ஒரே ரத்தத்தில் இறக்குறான். அப்படி இறக்குற பெண்ணுக்கு பேர் காட்டேரின்னு பேர். கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு சூசைட் பண்ணிக்கிச்சு, அது கன்னிஸ்திரீன்னு பேர் இல்லையா. கல்யாணமும் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இல்லை, ஏதோ சம்பவத்தால் ஏதோ பிரச்சனையால் இறந்து போச்சு, அது பேர் பிசாசு இல்லையா. இப்படி ஆகிப்போச்சு. கல்யாணம் ஆகலை, ஒரு நல்ல பருவ பையன் இறந்துட்டான், ஆனால் அவனுக்கு பேர் முனீஸ்வரன். அதே நேரத்தில் மாந்திரீகம் பண்ணிக்கின்னு இருப்பான் சில பேர். இந்த மாந்திரீகம் மூலியமாக அவனுக்கு மரணம் ஏற்பட்டுடும், அவனுக்கு பேர் தவமுனி இல்லையா. இந்த மாதிரி பிசாசுகளுக்கு இத்தனை விதமான பேர் இருக்குது.
இந்த காட்டேரின்றது குழந்தை கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை பிறக்க முடியாமல் அந்த தாயும் குழந்தையும் இறக்கிறதுக்கு பேர் காட்டேரின்னு பேர் சாமி. இல்லை சுவாமி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிசாசு பேர் சொல்லிக்கிறீங்க. இப்போ பேய் என்ன இருக்கிறது உண்மை மாதிரி ஆகிடுமே. உண்மை நினச்சிக்கோ. இப்போ நான் தான் சொல்லிட்டேன், நான் பார்க்கல. நான் தான் சொல்லிட்டேன் சாமி, நான் பார்க்கல. அதனால் நான் பார்க்காதால இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் பார்க்காதால அது இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. நீ இருக்குதுனாவது முடிவு பண்ணிக்கோ, இல்லைனாவது முடிவு பண்ணிக்கோ. அது ஏன்னா நீ கேள்வி நீ தானே கேட்ட, நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அதை. இல்லை சுவாமி, இப்போது ஒருவருடைய ஆன்மா பிரிந்ததன் பின்னர் அந்த ஆன்மா சென்று விடும், அது மேலோகம் செல்லுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த அவரோட வாழ்ந்த இடத்தை வந்து ஒரு ஆன்மாவும் மேல்லோகம் செல்லாது சாமி. அது வேற. ஒரு இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா ஒரு வழி தெரியணும். உனக்கு வழி தெரிஞ்சால் தானே போக முடியும். வழி தெரியாமல் நான் அமெரிக்காவுக்கு போனோன்னு இங்கே சுற்றின்னு இருந்தால் எப்படி போயிடுவேன்? அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு வெளியே வந்தால் அது 16 நாள் வரைக்கும் அந்த உடல் அதுக்கு தேவைப்படுற உடலை தேடிங்க கிடக்கும். ஒரு உடலை விட்டு அது வெளியே வந்ததுன்னா 3 நாள் அந்த உடலை விட்டு விலகாது. அது ஆக்சிடெண்ட்டில் செத்து இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் செத்து இருந்தாலும் சரி, அந்த உடலை சுற்றியே அது இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை அறிய முடியாது. அது அறியும், எல்லாரையும். அதனால தான் அந்த மரணம் சம்பவித்தா மறுநாள் வரைக்கும் அந்த பாடியை வச்சுருந்து அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள்லாம் செய்து எடுத்துன்னு போய் போடுறது. செத்தவனுக்கு என்னத்துக்கு சாங்கியம்? அந்த ஆன்மா மன நிறைவடைகிறதுக்காக இது செய்யப்பட்டது. ஆனால் இது அவங்களாண்ட சொல்லக்கூடாது, சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஆன்மா அந்த 3 நாள் வரைக்கும் அந்த பாடியாண்டியே இருக்கும். அதை எடுத்து போய் மறைச்ச பிறகு தான் அது வேறு உடலை தேட முயற்சி பண்ணும். அந்த உடலை தேடி திருப்பி மறு உடல் எடுத்துக்குமே தவிர அது மேலே போக முடியாது. மேலே யாரால் போக முடியும்னா இங்கே வாழும்போதே இந்த உலகத்தை மறந்து தெய்வ உலகத்தை எவனால் நினைக்கிறானோ அந்த வழியை தேடிக்கிறானோ அவனால் மட்டும்தான் போக முடியும். இந்த உலகத்திலேயே ஆசா பாசம் சொத்து சுகம் சொந்த பந்தத்தில் தெரிஞ்சவனுக்கு இங்கேயே தான் பிறப்பு. பலமுறை பிறந்தாலும் இங்கே தான், பலமுறை இறந்தாலும் இங்கே தான். ஞானத்தை தேடினவனுக்கு மட்டும்தான் ஆகாயத்துக்கு வழி தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. அதுதான் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கின்றீர்கள். இப்போது நமது இறப்பை நம்மால் உணர முடியுமா? முடியாது. ஆனால் முடியாது, ஆனால் முடியும். அது எப்படி? இறக்க போகிற நீங்கள், உங்களுடைய உயிர் போக போகுது, உங்களுடைய துடிப்பு உள்ளே நடக்கிற விதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி நடக்குது, எனக்கு இப்படி போக போகிறேன் நான் அப்படின்னா அடுத்த சொல்ல முடியாது. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய பிரியுங்காலத்தில் அது எப்படி பிரியுதுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களால் அறிய முடியாது, சொல்லவும் முடியாது. அதனால் சொல்ல முடியாதால தெரியாது. அதுவே உணர்ந்ததா